இதுவரை ராசிகளில் அஷ்டவர்க்க பரல்கள் எவ்வளோ இருக்க காட்டக்கூடிய சர்வாங்க அஷ்டவர்க்க கணித முறை செஞ்சோம். இந்த கொடுக்கப்பட்ட ஜாதகத்துக்கு சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்கள் ராசி வைஸ் எவ்வளோ இருக்குது, அதன் மூலமாக பலன்கள் எப்படி பார்க்கலாம், ஒரு தசாபுத்தி நடந்தால் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் பலன்கள் எவ்வாறு மாறும் அப்படின்ற விஷயங்களை இது வரைக்கும் பார்த்தோம். ஆதரவு கொடுத்த அனைத்து ஃபாலோயர்ஸுக்கும் நன்றி. ஏன்னா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ அவங்கெல்லாம் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். விடுபட்ட வீடியோக்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய அப்ரிஷியேஷனை அல்லது உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மிக உதவியாக இருக்கும். இப்போது அஷ்டவர்க்க கணிதம் பண்ணதுக்கப்புறம், அதாவது சர்வாங்க அஷ்டவர்க்க கணிதம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு அந்த ராசியை வச்சு மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிகோண சோதனை அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதாவது அந்த ராசியில் ஒரு பரல் இருக்குது, அந்த பரல்களை துல்லியமான பலன் கண்டுகிறது. ஏன்னா இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் பார்த்தீங்கன்னா தத்துவ அடிப்படையில் 4 தத்துவங்கள் இருக்குது. நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம். ஒவ்வொரு தத்துவத்திலையும் 3 ராசிகள் இருக்குது. அப்போ இதில் எந்த இடத்துல இதனுடைய பலம் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல பலம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த 3 ராசிகளும் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணமாக இருக்கும். அதாவது 1, 5, 9 அமையும். அப்போ இந்த தத்துவத்தை அமைஞ்ச ராசியை அந்த புள்ளிகளோட ஒப்பிட்டு ஒரு சில விதிகளை பயன்படுத்தி அதற்கு ஏற்ப மாற்றி அமைப்பது தான் திரிகோண சோதனை. இது செய்கிறதுனால என்ன லாபம்? அந்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்தில் மொத்த புள்ளிகளுக்கும் ஒரு பொதுவான பலன் கிடைக்கும். அதில் சில பேர் அதில் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒன்றால் கிடைச்சிருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக அந்த ராசியில் என்ன பலன், நெட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டறியத்துக்கு உதவும். அடுத்து பொதுவாக ஒரு ராசியில் எவ்வளோ சுபத்துவம் இருக்குது, எவ்வளோ அசுபம் இருக்குது அப்படின்றது கண்டறியுது. இது அந்த திரிகோண ராசிகள் பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று என்ன திரிகோணம் இது, அப்போ பலகீனமாக இருந்ததுன்னா முழு பலனை கொடுக்க முடியாது. அப்போ அதை கண்டறியது. அப்புறம் இதுக்கு அடுத்த நிலையான ஏகாதிபத்திய சோதனைன்னு ஒன்று இருக்குது. ஏகாதிபத்திய சோதனைன்னு அதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் பர்டிகுலராக எந்த கிரகம் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டமானது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னேற்பாட இந்த திரிகோண சோதனை உதவும். அப்புறம் கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் எந்த ராசியை கடக்கும்போது அது எப்படியாப்பட்ட பலன்களை தரும் அப்படின்றது துல்லியமாக அந்த திரிகோண சோதனை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புள்ளிகள் எடுத்து காட்டும். இப்போது அதே தானே சார் நம்ம அஷ்டவர்க்கத்துலேயும் பண்ணணும். அஷ்டவர்க்கத்தில் பண்ணும்போது கேட்டால் ஒரு கிரகத்துடைய நிலை, பலம், பலகீனம் மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் மொத்தமாக அந்த ராசியோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த கிரகம் அந்த இடத்துலலாம் வரும்பொழுது என்ன நடக்கும், அது ஓவரால் எந்த மாதிரி விஷயங்கள் அந்த பாவக காரகத்துவம் சார்ந்து பாதிக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பார்க்கறதுக்கு தான் திரிகோண சோதனை மிக முக்கியமாக ஒன்றா அமையுது. இப்போ இந்த சர்வாங்க அஷ்டவர்க்க கணிதத்தை வச்சு திரிகோண சோதனை பண்ண போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கிரகங்களுக்கு இல்லை நம்ம அஷ்டவர்க்க கணிதம் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஒரு திரிகோண சோதனை பண்ணுறது. இன்னொன்று சர்வாங்க அஷ்டவர்க்க கணிதம் மொத்தமாக போட்டோம் இல்லையா, அதை வச்சு அதுக்கு ஒரு திரிகோண சோதனை செய்கிறது. இது 2 மெத்தட்ஸ் இருக்குது. 2ல் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அப்போது இந்த 2க்கும் தனித்தனி விதிகள் இருக்குது. அப்போ கிரகங்களை வச்சு அஷ்டவர்க்க கணிதம் போட்டோம் இல்லையா, அதற்கு திரிகோண சோதனை செய்யணும்னா என்ன விதி? அப்போ பொதுவாக ஒரு ராசிக்கு திரிகோண ஸ்தானமான 1, 5, 9ல் ஏதேனும் ஒரு நம்பரில் ஒரு பரல்கள் இருக்கும். இந்த ஒன்றுக்கு ஒன்று இது ஒன்று கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். அப்போ அந்த ஒன்றுக்கு ஒன்று கூடுதலாக குறைவாக இருக்கிறதுல மிக குறைந்த பரல் எதில் இருக்கோ அதை அந்த 3 திரிகோண ஸ்தானங்களுக்கும் எடுத்துக்கணும். இது முதல் விதி. 2வது விதி, திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9ல் இருக்கக்கூடிய பரல் 2 ஸ்தானங்களில் ஏதேனும் 2 திரிகோண ஸ்தானங்களில் ஒரே எண்ணிக்கையில் இருக்கும், மற்றொன்றில் கூடுதலாகவோ குறைவாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குறைந்த எண்ணிக்கையில் இருக்க பரல் 3 திரிகோண ஸ்தானத்துக்கு எடுத்துக்கணும். இப்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டவுட் வரும். ஒரு ராசியில் ஏதேனும் ஒன்றில் கூடுதல் குறைவுன்னு சொல்லிங்க, அதுக்கு பதில் 0 இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போது இந்த பரல்கள் எதையும் மாற்ற வேணாம், ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும். அடுத்தது 3வது விதி, ஒரு ராசிக்கு திரிகோண ஸ்தானத்தில் 1, 5, 9ல் இருக்கக்கூடிய பரல் 3 ஸ்தானங்களையும் ஒரே எண்ணிக்கையில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே இப்போ 5னா 5, 5, 5, 3ல் இருந்ததுன்னா அது ஒரு கணக்காக எடுத்துக்கணும். அதே மாதிரி
இதில் 2 இப்போ ஸ்தானங்கள் வந்து 0 இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மொத்தமாக இந்த 2 டைப்புக்குமே 0ன்னு எடுத்துக்கணும். அதாவது 3லையும் ஒரே மாதிரி எண்ணிக்கை இருந்தாலோ அல்லது 3ல் ஏதேனும் 2ல் வந்து சைபர் பரவல் இருந்தால் மொத்தம் 3யுமே சைஃபர்னு எடுத்துக்கணும். அடுத்து 4வது விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, திரிகோண ஸ்தானங்களில் 1, 5, 9ல் வந்து பரல்கள் வந்து 3 ஸ்தான இதுலேயுமே வந்து பரல்கள் 0வாக இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா இருக்க வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டால் உண்டு. அப்போ 3மே வந்து 0ன்னு தான் எடுத்துக்கணும். இதை மாற்றி எடுத்துக்கக்கூடாது. ஆஸ் இட் இஸ் 0ன்னு தான் எடுத்துக்கணும். இந்த 4 விதிகளை அடிப்படையாக வச்சு தான் கிரகங்களுடைய அஷ்டவர்க்க கணிதங்களை வச்சு அதுக்கு திரிகோண சோதனை நாம் இப்போ பண்ண போகிறோம். முதல்ல நாம் திரிகோண சோதனை பண்ண போகிறது சூரிய பின்னாஷ்டவர்க்கத்துக்கு பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 தத்துவங்கள் சொன்னோம் இல்லையா? நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம். இந்த 4 தத்துவங்களுக்கு அப்படியே பண்ணால் மொத்த ராசிக்கு பண்ண மாதிரி ஆகிடும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் 4, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் 4, அதுக்கு 9ஆம் இடமான அதாவது மேஷத்துக்கு 9ஆம் இடமான தனுசுல 3. இதில் பார்த்தீங்கன்னா 4, 4, 3 இருக்குது. இது 3மே முதல் விதி பிரகாரம். அப்போ குறைந்த எண்ணிக்கையில் இருக்க 3 வந்து இந்த 3க்குமே போட்டுக்கணும். அடுத்து 2வது தத்துவம் கொண்டதில் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா 5, கன்னிலையும் 5, மகரத்தில் 3. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல் விதி தான் அப்ளிகபிள் ஆகும். எகெயின் அப்போ இந்த 3லையுமே வந்து 3ன்னு போட்டுக்கணும். அடுத்து 3வது தத்துவமான காற்று தத்துவத்தில் வந்து அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா 1ல் அதாவது மிதுனத்தில் 4, அதுக்கு 5ஆம் இடத்துல 4, அதுக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 5. அப்போது இதுலேயும் அதே முதல் விதியோட தான். அப்போ 4 வந்து காமனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அதான் குறைந்த நம்பர் இந்த 3ல். அந்த 4 3க்குமே போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து 4வதான நீர் தத்துவத்துக்கானதில் வந்து கடகம், கடகத்தில் 4, அதுக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தில் வந்து 3, அப்போ கடகத்துக்கு 9ஆம் இடமான மீனத்தில் 4. அப்போ இதுவும் முதல் விதி பிரகாரம் வரும். 3லையுமே வந்து 3 நாம் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு இங்கே அந்த திரிகோண சோதனை பண்ணது போட்டிருக்கோம். இது புரியறதுக்காக அந்த திரிகோணங்களை வந்து ஒவ்வொரு கலர் கொடுத்து காமிச்சிருக்கோம். 4 திரிகோணங்கள் இருக்கும். அந்த 4 திரிகோணங்களும் ஒவ்வொரு கலர் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா 4 திரிகோணம் ஒவ்வொரு அந்த கலர் கொடுத்துருக்க ஒவ்வொரு திரிகோணம் எண்ணிக்கைகள் காமனாக இருக்கும். அதுதான் வந்து முக்கியமானது. இது சூரிய அஷ்டவர்க்க கணிதம் திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் உள்ளது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா சந்திர அஷ்டவர்க்கத்துக்கு அதாவது சந்திரன் பின்னாஷ்டவர்க்கத்துக்கு வந்து திரிகோண சோதனை பண்ணுறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் 4 திரிகோணங்களுக்கும் விதிகளை பயன்படுத்தி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது முதல் தத்துவமான நெருப்பு தத்துவத்துக்கு வந்து 3, 1, 4 அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் பரல்கள் வரும். அப்போ குறைந்தபட்ச பரவலான 1 3க்குமே எடுத்துக்கிறோம். 2வது தத்துவமான நில தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 5, 6, 2ன்னு வரும். அதில் 2 அப்படின்ற குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பரல்கள் வந்து 3க்குமே நாம் எடுத்துக்கிறோம். 3வது தத்துவமான காற்று தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 4, 4ன்னு வரும். அப்போ அதுலேயும் குறைந்த எண்ணிக்கையான அந்த 4 வந்து 3 திரிகோணங்கள்லையும் இடணும். அதுதான் நாம் எடுத்துக்கிறோம். அடுத்து 4வது தத்துவமான நீர் தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடியதுக்கு 4, 5, 5ன்னு வரும். எகெயின் இங்கேயும் வந்து 4 அப்படின்றது தான் குறைந்தபட்ச பரவல்கள். அதை வந்து நம்ம 3 திரிகோணத்திலும் எடுத்துக்கிறோம். அவ்வாறு கொடுக்கப்பட்டு திரிகோணங்களால் சுட்டி காட்டப்பட்டிருக்க வரைபடம் கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எளிதாக புரியறதுக்காக. இதுதான் சந்திர பின்னாஷ்ட வர்க்கம் திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் உள்ள படம். அடுத்ததா செவ்வாய் பின்னாஷ்ட வர்க்கத்துக்கு நம்ம திரிகோண சோதனை செய்ய போகிறோம். இதுலேயும் அதே தான் 4 தத்துவங்களுக்கான 3 திரிகோணங்களையும் எடுத்து அதில் உள்ள பரல்களை வந்து கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கான்னு பார்த்து அந்த விதிகளுக்கு ஏற்ப ஒருவேளை முதல் விதியாக இருந்தால் குறைஞ்சபட்ச பரல்கள் 3லையும் போடணும். 2வது விதியாக இருந்தால் அந்த விதியினுடைய அமைப்பை பொறுத்து சைஃபராக இல்லை குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் விதி தான் 3 இடத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுது. அதாவது நெருப்பு தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 4, 4, 2 வருது. அப்போ 2 தான் 3 திரிகோணங்கள்லையும் இருக்கும். அடுத்து நிலத்தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 3, 2, 4 இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் 3 இடங்கள்லையும் போடணும். அடுத்து காற்று தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1, 4, 6 இருக்குது. அப்போ 1 தான் 3 இடங்கள்லையும் வரும். அடுத்து நீர் தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 4, 4, 1ன்னு வரும். அகெயின் லோயஸ்டான 1 வந்து 3 திரிகோணங்கள்லையும் வரும். அவ்வாறு போட்டுட்டு அந்த திரிகோணங்களை கலர் முக்கோணமாக நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி அந்த 3 திரிகோணம் ஒரே வேல்யூ இருக்கும். ஒரே கலர் உள்ள சுட்டி காட்டுற கலர்களாக சுட்டி காட்டப்படுற திரிகோணங்கள். இதுதான் வந்து செவ்வாய் பின்னாஷ்ட வர்க்கம் வந்து திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலை. அந்த இது வந்து உங்களுக்கு விரிவாக காட்டுறதுக்காக படமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ புதன் பின்னாஷ்ட வர்க்கத்துக்கு வந்து திரிகோண சோதனை செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்துக்கு வந்து 4, 5, 3. அப்போ 3 தான் லோயஸ்ட்டு. 3 திரிகோணத்துக்கு 3 வரும்.
அடுத்து நிலத்தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 5 6 5 வந்து லோயஸ்ட்டாக 3 இருக்கிறதுனால அதுதான் 3 திரிகோணங்களுக்கும் வரும். அடுத்து காற்று தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 5 5 பறவைகள் இருக்குது. இதில் 3 தான் லோயஸ்ட்டு. அப்போ இந்த 3 பறவைகள் தான் 3 திரிகோணங்களுக்கும் வரும். அடுத்தது வந்து நீர் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 6 4 2 பறவைகள் இருக்குது. அப்போ இதில் லோயஸ்ட் 2 பறல். இந்த 2 பறல் தான் 3 திரிகோணத்துக்கும் வரும். அந்த மாதிரி வரும்போது நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம் குறிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம கலர் முக்கோணமாக இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அந்த முக்கோணங்கள் குறிக்கிற திரிகோணங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஒரே வேல்யூவாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீர் தத்துவம் எடுத்துக்கிட்டா 3 இருக்கும், நிலத்தத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இருக்கும், காற்று தத்துவம் எடுத்துக்கிட்டா 3 இருக்கும், நீர் தத்துவம் எடுத்துக்கிட்டா 2 இருக்கும். இதான் வரைபடத்துல இருந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது எளிதில் புரியணும் தான் அவ்வாறு சுட்டி காட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா குரு பின்னாஷ வர்க்கத்துக்கு திரிகோண சோதனை செய்ய போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4 தத்துவங்கள் அடிப்படையில் எடுத்துக்கிறோம். இதை 4 திரிகோணங்களாக உடைக்கிறோம். ஒவ்வொரு திரிகோணத்துக்குள்ளேயும் என்ன பரல்கள் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த பரல்களில் வந்து குறைந்ததா கூடுதலாக என்ன அங்கே இடணும் விதிகள் பிரகாரம் அப்படி செக் பண்ணிவிட்டு அது பிரகாரம் போட போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1 5 9 அப்படின்னு 1ல் வந்து 5 பரல்கள், 5ல் வந்து 4 பரல்கள், 9ல் 4 பரல்கள் இருக்குது. அப்போ 5 4 4ன்றதுல 4 தான் லோயஸ்ட்டு. அப்போ இந்த 4 பரல்கள் வந்து 3 திரிகோணங்கள்லையும் ஒன்றா வச்சிடணும். அடுத்து ரெண்டாவது நிலத்தத்துவம். நிலத்தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 5 4 6 அப்படின்னு வருது. அதில் 4 லோயஸ்ட்டு. அந்த 4 வந்து 3 திரிகோணங்களுக்கும் அந்த பரல்கள்லாம் கொண்டு நிரப்பணும். அடுத்தது வந்து காற்று தத்துவம். காற்று தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 5 7 4ன்னு வருது. இதுலேயும் அகெயின் 4 தான் லோயஸ்ட்டு. அப்போ காற்று தத்துவத்தில் 3 திரிகோணங்களுமே 4ன்ற பரல்கள் வேல்யூ இருக்கும். அடுத்தது வந்து நீர் தத்துவம். நீர் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 6 4 2ன்னு வருது. இங்கே 2 லோயஸ்ட்டு. அப்போ நீர் தத்துவங்கள் குறிப்பிடுகிற அந்த 3 திரிகோணங்களையும் பார்த்தீங்கன்னா பரல்கள் 2 தான் இடணும். அப்படி போட்டு நம்மளுக்கு அது ஒரு முக்கோணமாக நம்மளுக்கு எளிதில் புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த முக்கோணமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 திரிகோணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது காமிச்சிருக்கோம். அந்த வரைபடம் உங்களுக்கு எளிதில் புரியறதுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சுக்கிரன் பின்னாஷ்ட வர்க்கத்துக்கு திரிகோண சோதனை செய்ய போகிறோம். இதுவும் அப்படி தான் 4 தத்துவங்கள் அடிப்படையில் இருக்கிற 12 ராசிகளை 3 திரிகோணங்களாக பிரிக்கிறோம். அந்த திரிகோணங்களில் என்ன பரல்கள் இருக்குது, அந்த பரல்கள் விதியின் அடிப்படையில் எந்த மாதிரி மாறுது அப்படின்றத வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ முதல்ல நெருப்பு தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1 5 9க்கு 3 5 4 அப்படின்ற பரல்கள் இருக்குது. அதில் 3 லோயஸ்ட்டு. இந்த 3 தான் 3 திரிகோணங்களையும் வரும். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம். நிலத்தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1 5 9ல் 4 5 4 வருது. அப்போ 4 லோயஸ்ட்டு. இந்த 4 வந்து 3 திரிகோணங்கள்லையும் போடுறோம். அடுத்தது வந்து காற்று தத்துவம். காற்று தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1 5 9ல் என்ன இருக்குன்னா 3 3 4 இருக்குது. அப்போ இதில் 3 தான் லோயஸ்ட்டு. அப்போ அந்த 3 வந்து 3 திரிகோணங்கள்லையும் இடுறோம். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம். நீர் தத்துவத்தில் 1 5 9 அதில் பார்த்தீங்கன்னா 7 5 5 பறவைகள் இருக்குது. அப்போ 5 லோயஸ்ட்டு. இப்போ 5 பறவைகள் வந்து 3 திரிகோணங்கள் இடணும். இதுதான் வந்து வரைபடத்தில் நம்ம போட்டுட்டு அந்த வேல்யூ போட்டு அது ஒரு முக்கோணமாக அம்பு குறியிட்டு நம்ம காட்டியிருக்கோம். ஒவ்வொரு கலர் முக்கோணமும் வந்து ஒரு திரிகோணத்தை குறிக்கும். அந்த ஒவ்வொரு திரிகோணத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூவாக 3 கோணத்துலையும் இருக்க நம்ம பார்க்கலாம். இது ரெடியாக படத்தில் பார்த்தோன்னே புரியும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக சனி பின்னாஷ்ட வர்க்கத்தை திரிகோண சோதனை பண்ண போகிறோம். அதாவது இண்டிவிஜுவல் கிரக அடிப்படையில் பின்னாஷ்ட வர்க்கத்தை திரிகோணம் சோதனை செய்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் தான் பண்ணணும். அதில் கடைசி சனி பின்னாஷ்ட வர்க்கம் அதுக்கான திரிகோண சோதனை பண்ணுறோம். ஏற்கனவே சொன்னபடி 4 தத்துவங்கள் அடிப்படையில் 3 கோணங்களாக பிரிக்கிறோம். அது திரிகோணங்களாக வரும். 1 5 9 ஸ்தானங்களாக வரும் ஒவ்வொன்றுக்கும். அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பரல்களினுடைய வேல்யூ செக் பண்ணுறோம். செக் பண்ணி அதில் வந்து விதிகளுக்கு உட்பட்டு என்ன வருதோ அந்த வேல்யூ 3 கோணங்களுக்கும் காமனாக கொடுக்குறோம். அதான் விஷயம். இப்போ நெருப்பு தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 4 2 3ன்னு வருது. இப்போ 2 தான் இங்கே 3 கோணங்களுக்கு கொடுக்குறோம். என்ன குறைஞ்சபட்ச வேல்யூ. அடுத்தது வந்து நிலத்தத்துவத்தை பார்த்தீங்கன்னா 4 4 0ன்னு வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விதியில் எக்ஸம்ஷன், அதாவது 2 இதில் வந்து வேறு வேல்யூ ஒரே வேல்யூ இருந்து அப்போ மூணாவது இது பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அப்போ இதில் 4 4 0ன்னு அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது மூணாவது காற்று தத்துவம். காற்று தத்துவத்தில் 3 6 3 இதில் வந்து குறைந்தபட்ச வேல்யூவான 3 கோணங்களுக்குமே இடுறோம். நாலாவது நீர் தத்துவம். நீர் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 5 1 4 அப்போ குறைந்த வேல்யூவான 1 3 கோணங்களையும் கொடுக்குறோம். இந்த கோணங்களில் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கலர் கோடிங்கில் நம்ம ஒவ்வொரு முக்கோணமாக இங்கே குறிப்பிட்டு காட்டிருக்கோம். எளிதில் புரிகிறதுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ திரிகோண சோதனை செய்யறதுல 2 மெத்தட்னு சொன்னேன். முதல் மெத்தட் வந்து இண்டிவிஜுவல் கிரகங்களுடைய பின்னாஷ்ட வர்க்கத்தை வச்சு திரிகோண சோதனை செய்யறது. அதுதான் இது வரைக்கும் பார்த்தோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்களுக்கு அதனுடைய பின்னாஷ்ட வர்க்கத்தை வச்சு திரிகோண சோதனை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ 2வது மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, சர்வாஷ்ட வர்க்கத்தை வச்சு, அதாவது சர்வாங்க அஷ்ட வர்க்கத்தை வச்சு பூர்த்தியாக அந்த ஒரு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கான விதிகளுக்கு உட்பட்டு டைரக்டாக திரிகோண சோதனை சர்வாங்க அஷ்டவர்க்கத்துக்கே செய்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன விதி சொல்லுதுன்னா, எந்த திரிகோண குழுவில் வந்து 3 புள்ளி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும், ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ இந்த லோயஸ்ட் பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட், அதை வந்து ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டை மைனஸ் பண்ணி அங்கே என்ன வருதோ அதை கொடுக்கறது விதி 1. 2வது, ஒருவேளை புள்ளிகள் 0வாக இருந்தால், ஏதாவது ஒரு இதில் வந்து 0 இருந்துச்சுன்னா மாற்றம் பண்ணவே தேவையில்லை, அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2 விதிகள்லாம் சர்வாங்க அஷ்டவர்க்கத்தை திரிகோண சோதனை செய்யறதுக்கான விதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அடிப்படையாக வச்சு நாம சர்வாங்க அஷ்டவர்க்கத்தை திரிகோண சோதனை டைரக்டா செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். சர்வாஷ்ட வர்க்கத்துக்கு முழுமையாக ஒரு திரிகோண சோதனை டைரக்டாக செய்யும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் அதே தான் 4 தத்துவங்கள், நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம், இந்த 4 தத்துவங்கள் தான். இந்த தத்துவங்களுக்கு ஒவ்வொரு இது 3 பாயிண்ட் திரிகோண சோதனை 1, 5, 9. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஹையஸ்ட் பாயிண்ட், லோயஸ்ட் பாயிண்ட், லோயஸ்ட் பாயிண்ட்டை ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறீங்க. அது எப்படி அப்படின்றத இங்கே சைடில் நான் அட்டவணையாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் எப்படி வருது, அதில் வரக்கூடிய மீதம் என்னவோ அதை தான் நம்ம அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ நெருப்பு தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் 27 புள்ளிகள் இருக்குது, சிம்மத்தில் 25 புள்ளிகள் இருக்குது, தனுசுல 23. அப்போ இதில் ஹையஸ்ட் எது 27, லோயஸ்ட் எது 23. அப்போ மேஷத்தில் வந்து 27 - 23 4 புள்ளிகள். அதே சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா 25 - 23 2 புள்ளிகள், தனுசுல 23 - 23 0 புள்ளிகள். இந்த பரவல் தான் வந்து திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் அந்த 3 தத்துவங்களை குறிக்கக்கூடிய திரிகோணத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆகும். இப்படி 4 தத்துவங்களுக்கும் என்ன வருது அப்படின்னு கிளியராக இங்கே நான் அட்டவணை கொடுத்துருக்கேன். அதை குறிப்பிடும் விதமாக 4 கலர் கோடிட்டு ஒவ்வொரு முக்கோணம் நான் குறிப்பிட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லக்னமான கடகத்தில் 13 புள்ளிகள் இருக்குது திரிகோண சோதனை செஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா துலாத்தில் 8 புள்ளிகளும், ரிஷபத்தில் 7 புள்ளிகளும் இருக்குது, கும்பத்தில் 6 புள்ளிகள் இருக்குது. இதுதான் வந்து இதில் சைஃபர் இருக்க புள்ளிகள் பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், மீனம், மிதுனம், இந்த 4லையுமே வந்து 0 பரல்கள் காமிக்குது. இது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்குது திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஜாதகருக்கு பலன்களில் என்ன மாற்றங்களை கொடுக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அடுத்து பார்க்குறோம். நம்ம சர்வாங்க அஷ்டவர்க்க கணிதம் முடித்தோடனே ஒரு ஜாதகருக்கு பலாபலங்கள் எப்படி இருக்கும், தசாபுத்தி அடிப்படையாக வச்சு பலன்கள் எப்படி இருக்குன்றது போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ இந்த திரிகோண சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பலன்கள் மாறுது. இந்த மாற்றம் வந்து பொதுவான சர்வாஷ்டவர்க்க பலன்கள் வந்து எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சர்வாஷ்டவர்க்க பலன்கள்ன்றது எப்படி இருக்குன்னா வாழ்க்கையோட மேலோட்டமான சூழ்நிலை காட்டும். ஆனால் திரிகோண சோதனை முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து அந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு பலன்கள் போய் சேரும் சேராது அப்படின்றத தெளிவாக குறிப்பிடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பார்க்குறது பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் சுத்தமாக கிடைக்காது, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது இருக்கும், ஓரளவு கிடைக்கிறது இல்லை நல்லாவே கிடைக்கக்கூடிய அமைப்பும் திரிகோண சோதனை பண்ணதுக்கப்புறம் இருக்கும். இதை தான் நம்ம தெளிவாக இங்கே பார்க்கறதுக்கு இந்த திரிகோண சோதனை உதவுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா லக்ன பலம் பார்த்தீங்கன்னா சர்வாஷ்ட வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா 36 புள்ளிகள் இருந்துச்சு, திரிகோண சோதனைக்கு அப்புறம் 13 இருக்குது. இருந்தாலும் இதுதான் இங்கே அதிகபட்ச பலன்கள் வாங்கியிருக்கு ஓவரால் 12 ராசிகள்லையும் 12 பாவங்கள்லையும். அப்போ இது ஜாதகருக்கு இயல்பான செல்வாக்கு, நல்ல ஆளுமை தரக்கூடிய திறமை இருக்குன்னு காமிக்கும். ஆனால் எந்த ஒரு பகுதியிலையுமே சுய முயற்சியில் மட்டுமே பெரும்புகழ் அடைவார். சுய முயற்சி தான் அவர் கை கொடுக்கும். அடுத்தவங்களோட உதவியோட ஜாதகரோட சொந்த புத்திசாலித்தனம் அவருக்கு எந்த காலத்திலையும் கை கொடுக்குன்றது இது உறுதிப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், லாபஸ்தானம். இதில் வந்து அதிகபட்ச பலன்கள் இருந்தது 33, 32ன்னு. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திரிகோண சோதனைக்கு அப்புறம் 8, 7 மாறி இருக்கு. அப்போ சுகஸ்தானத்தில் வந்து 8ஆம் மாறிகள் சொத்து சேர்க்கையில் வந்து தொடக்கத்தில் தடைகள் நிறைய இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்தில் கண்டிப்பாக நல்ல நிலையில் ஒரு நிலையான உயர்தரமான சொத்துக்கள் அமையும் அப்படின்ற விஷயத்தையும் அது சுகவாழ்வாக இருக்கும் அப்படின்றதையும் சுட்டி காட்டுது. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 32 புள்ளியிலிருந்து 7 புள்ளியாக குறைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து நான் கேட்டிங்கன்னா வருமானம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் வருமானம் வந்து சேமிப்பாக மாதிரி தான் நிற்குமே தவிர அவர் கையில் வந்து அதிகமாக இருந்து லேவிஷாக
அதாவது அதிகபட்சமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்காது. அவர் கையில் வருமானம் சேமிப்பாக மாதிரி அவருக்கு எப்பயுமே ஒரு பாதுகாப்பாரனாக இருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர அவர் கையில் நின்று கையில் தாராள பணப்புழக்கத்து மாதிரி அப்படி கொடுக்காது. நம்ம சர்வாங்க அஷ்டவர்க்க பலன்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது எங்கேயுமே ஜீரோ கிடையாது. ஒன்லி கிரகங்கள் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது பின்னாஷ்டவர்க்கம் பார்க்கும்பொழுது சனியினுடைய பின்னாஷ்டவர்க்கத்தில் மகரத்தில் மட்டும்தான் சைஃபர் இருந்தது. ஆனால் இப்போ திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சைஃபர் இருக்குது, தனுஷில் சைபர் இருக்குது, மகரத்தில் சைபர் இருக்குது, மீனத்தில் சைபர் இருக்குது. அதை மொத்தம் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் 4 பாவங்கள் வந்து சைஃபர் காட்டுது. அப்போது இது என்ன பாதிப்பை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து குறிப்பாக வந்து மீனம் 9ஆம் பாவமும் மேஷம் 10ஆம் பாவமும் வந்து பெரிதாக வந்து உங்களுக்கு இது கொடுக்கல. அப்போது ஜாதகருக்கு வந்து அதிர்ஷ்டத்தை விட உழைப்பு தான் உயர்வை தரும். அப்போ வந்து இவருக்கு வந்து ஸ்பெகுலேட்டிவ் இல்லை ஒரு கேம்பிளிங் இல்லை லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களால் நம்பக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட மிதுனம் வந்து சைஃபராக இருக்குது. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு வீண் விரயங்கள் இல்லை தேவையற்ற மருத்துவ செலவுகள் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போது அந்த இடம் வந்து நம்ம பார்க்கும்போது 25ன்னு பார்த்தோம், விரயம் இருக்கும், அது வந்து சுப விரயங்கள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வீண் விரயங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா சைபர் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் எஸ்பெஷலி இந்த 0 புள்ளிகள் இருக்கக்கூடிய பலன்கள் இருக்கக்கூடிய இந்த பாவகங்களை கிராஸ் பண்ணும்போது குறிப்பாக வருடாந்திர கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் வந்து அந்தந்த பாவம் தொடர்பான விஷயங்கள் அந்த காரகத்துவம் தொடர்பான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதை சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிதாக ஆதாயம் தராது. ஒரு சில நேரங்களில் வந்து நெகட்டிவாக ஜாதகருக்கு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிடும். அதனால் அதில் வந்து கவனமாக இருக்கணும். அப்போது அந்த கிரகங்கள் வந்து அங்கே கோச்சார ரீதியாக வரும் பொழுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா 31 பலன்கள் இருந்தது சர்வாஷ்டவர்க்க கணிதத்தில். அது இப்போ 6 பலன்களாக இருக்குது. இது 6 பலன்கள் இருப்பது ஸ்டில் 8ஆம் இடத்துக்கு வந்து இங்கே வந்து ஓவரால் திரிகோண சோதனை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு வந்து எதிர்பாராத விதமாக சொத்துக்களோ அல்லது உயில் மூலம் ஆதாயங்களோ இல்லை வேறு வகையில் திடீர் வரவுகளோ பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குறிக்கிறது. அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் எதிர்பாராமல் நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியும். அதே நேரத்தில் தீர்க்க ஆயுள் ஜாதகருக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த பலன்கள் உறுதிப்படுத்துது. இப்படி தான் சர்வாஷ்டவர்க்க கணிதத்தை வச்சு பலன்கள் பார்த்ததுக்கும் அதை திரிகோண சோதனை செஞ்சதுக்கப்புறம் மாறுபடுற பலன்கள் எப்படி நுண்ணியமாக அதாவது மைக்ரோ லெவலில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த திரிகோண சோதனை அதற்கு தான் மிக முக்கியமாக பயன்படுது அப்படின்றத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதோட இந்த வார வகுப்பு நிறைவு பெறுது. இந்த திரிகோண சோதனை இதோட முடியுது. இந்த திரிகோண சோதனை கணிதத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் நம்ம ஏகாதிபத்திய சோதனை செய்ய போகிறோம். இந்த ஏகாதிபத்திய சோதனை செய்யும்போது எந்த ஒரு கிரக அமைப்பு ஜாதகருக்கு முழுமையான கண்ட்ரோல் அந்த ஒரு கிரகம் தான் அந்த ஜாதகருக்கு நல்லதொரு பலன்களை நல்லதொரு ஆளுமையை நல்லதொரு ப்ரொடெக்ஷனை எல்லாம் தரும் அப்படின்ற விஷயம்லாம் தெளிவுபடுத்தும். அதை பார்க்குறது நம்ம ஏகாதிபத்திய சோதனை பண்ணுறது மிக அவசியமாகும். அதை நம்ம பண்ணுறது எப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் தங்களுக்கு இந்த வகுப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது வகுப்பில் சந்தேகங்கள் அந்தந்த வகுப்புக்குரிய கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு அல்லது கேள்விகளுக்கு பதில் நிச்சயம் அளிக்கப்படும். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.